Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இந்த கட்டிங் நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. லைனிங் கிளாத்ல கட் பண்ண வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து கரை வந்து ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் அப்படியே நாளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவை ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பாடி கட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் தான் பார்டர் இருக்குது. ஸோ ஸ்லீவுக்கு கண்டிப்பாக பார்டர் வேணும் அப்படிங்கிறதால அதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிளாத் வந்து எப்படி இருக்குது, எப்படி வச்சு கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிளாத் பத்தாமல் போயிடும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய கிளாத்து. ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். கொஞ்சம் தாராளமாகவே கட் பண்ணுறேன். இதே வந்து சின்ன கிளாத்தாக இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக மைன்யூட்டாக வச்சுட்டு கட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது அப்படியே நம்ம பேக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக தான், நான் எப்போவுமே நெக் அந்த ரவுண்ட் எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் இப்படி மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் தான். ஸோ கிராஸ் பீஸாக இருந்தால் கிராஸாக போட்டுருக்கலாம். பட் ஸ்ட்ரைட் பீஸ் அப்படிங்கிறதால ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் வந்துன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டிக்காக அப்படியே நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு கிளாத் அதிகமாக இருக்குது, அப்படி இல்லைனா ஒரு பீஸ் மட்டும் எடுத்தால் போதும். கிளாத் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணி நம்ம அப்படியே வந்து ஆல்ரெடி லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே, எதையுமே நான் வந்து கரெக்டான மெஷரில் எடுக்கலை. ஸோ அதிகமாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கையில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்டர் இருக்குது. பார்டரில் தையல், பார்டரை விட 4 இன்ச் இறக்கமாக தையல் வர மாதிரி வைக்கிறேன். கீழே வந்து ப்ளூ ஒரு லேயர் தெரிகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக இப்படி வச்சுட்டு நமக்கு வந்து கீழே அந்த பார்டரோட அந்த இது தெரியுதில்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரே அளவில் வச்சு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சில் தையல். நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக எவ்வளோ விட்டோமோ அந்த கிளாத் அளவுக்கு நம்ம தையல் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 இன்ச்சு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லீவோட ஃபினிஷிங் நல்லா வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்டருக்கு கீழே ஒரு ப்ளூ லேயர் இருக்க மாதிரி தான் விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம அதில் எந்த அளவுக்கு அந்த பார்டர் தெரிகிற மாதிரி வச்சோமோ அதே மாதிரி தான் வைக்கணும். அப்படி இல்லைனா ரெண்டு ஸ்லீவும் 2 விதமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து மெயின் கிளாத்தோடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம அடிஷ்னல் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே வந்து லைனிங்கோட ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்கோட அந்த ரவுண்டை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நெக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. எப்போவுமே லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நெக் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது சுடியாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. ஸோ ஓகே, இன்னொரு பக்கமாக நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவுமே அதே மாதிரி நெக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடிஷ்னல் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வரமாட்டேன். மிஷின் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் மார்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மார்க்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். ஃபோல்ட் பண்ணி எப்போவுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெக்கு மிடில் வந்து ஒரு டாட்டு,
சின்ன டாட் இது வந்து 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் அளவுக்கு தான் வரணும், பெரிய அளவில் வரக்கூடாது. ஸோ அந்த டக் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஆமோல் கிட்ட ஒரு டாட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருந்ததுனா தான் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நடுவில் வந்து அந்த அளவுக்கு கேப் இருக்கணும். நீங்கள் நிறையா வந்து ஜென்ஸ் டெய்லர்ஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல் ஷார்ப் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி நமக்கு வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் எல்லாம் நமக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே லைனிங் தான் நம்ம மெயின் மெஷர் வச்சுருக்கோம். ஸோ அந்த லைனிங்கை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். நீங்கள் வந்து 1 இன்ச்சு அடிஷ்னலாக விட்டுருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையல் போகிற அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ரைட் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒன்று லெஃப்ட்டுக்கும் ஒன்று ரைட் சைடுக்கும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாச் போட்டு விட்டுட்டு படிமான தையல் போட்டு இப்போ கை நம்ம எப்படி டேர்ன் பண்ணமோ அதே மாதிரி தான் லைனிங்கை மட்டும் ஒரு பக்கமாக எடுத்து விட்டு படிமான தையல் போடுறேன். படிமான தையல் போட்டு 4 இன்ச்சு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். மேலே ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது, சவுண்டாக இருக்குது. ஸோ 4 இன்ச்சு தையல் போட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோம்னா நம்ம வந்து அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, எப்போவுமே வந்து அடிஷ்னல் பீஸாகவே கட் பண்ணுறாங்களே, ஒரே மெஷர் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி அடிஷ்னலாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண அப்புறம் அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுப்பேன். ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஷார்ட்டேஜ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அப்படி கட் பண்ணி எடுக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு காப்பர் கலர் லேஸ், ஜஸ்ட் ரவுண்ட் நெக்லேயே காப்பர் கலர் லேஸ் வைக்க போகிறேன். ஸோ லேஸ் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதால இதை வந்து அடித்து டர்ன் பண்ண போகிறேன். நீங்கள் எதுவும் லேஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது, அடித்து டர்ன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒரு லேஸோ இல்லை திக் பைப்பிங்கோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் 3 இடத்துல பின் போட்டுறேன். மிடில் அப்புறம் அந்த ஆமோல் சைடு, இந்த ஆமோல் சைடு, இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது. கண்டிப்பாக நீங்கள் லேஸ் வைக்கலன்னா இந்த மாதிரி அடித்து டர்ன் பண்ணாதீங்க. அது வந்து கிளாத் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும், ஷேப் உங்களுக்கு கிடைக்காது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. ஸோ இப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம இந்த தையல் போடுறோம்ல, அந்த தையல் பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்றதே இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து 4 இன்ச்சில் தையல் போட்டிங்கன்னா அதே 4 இன்ச்சை ஃபாலோ பண்ணி தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே ரவுண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஸோ இப்போ அந்த பின்னை எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே இருக்கிற பீஸை வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டு டர்ன் பண்ணிடலாம். நாச் போடாமல் டர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. நாச் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, இல்லைனா ப்ளவுஸ் அந்த உள்ளேயும் கட் ஆகிடும். ஸோ நாச் போட்டதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் டர்ன் பண்ணி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஃபினிஷிங், ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ போட்டாச்சு, படிமான தையல் போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே டர்ன் பண்ணோன்னா நமக்கு வந்து அப்போயே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தெரியும். நம்ம அந்த படிமான தையல் போட்டாலே நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ரொம்ப ஓரமாக தையல் போடாதீங்க, 4 இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க. டர்ன் பண்ணி போடும்போது 4 இன்ச் அளவுக்கு போடுங்க. லைனிங்கில் மட்டும் போடும்போது படிமான தையல் வந்து நல்ல கார்னரில் போடுங்க. இது டர்ன் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக 4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அந்த நெக் அழகாக நமக்கு அந்த ரவுண்டு இருக்கும். இப்போ சுற்றி வந்து நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணி அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது எப்போவுமே நான் ஒரு ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுவேன், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி நாச் போட்டு வச்சுருக்கோம், அந்த நாச் அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால பேக் டாட்டையும் நம்ம இதிலேயே பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நீட்டாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றையாக செக் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைனெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து அந்த காப்பர் லேஸை வந்து சுற்றி வைக்க போகிறேன். ஸோ நெக்கில் வந்து வைக்கிறதுக்கு முன்னால் அந்த காப்பர் லேஸ் கலரில் மேலே மட்டும் நான் த்ரெட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், கீழே பண்ணல. கீழே வந்து ப்ளூ த்ரெட்டு தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த லேஸ் கொடுக்கும்போது ஃபுல் லூஸ், நான் பாருங்கள் அந்த ரெண்டு ஃபிங்கரில் பிடிச்சி அந்த டைட் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் போயிடும், நெக்கோட ஷேப் போயிடும். ஸோ அந்த வளைவு நமக்கு எப்படி வளைவு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி லேஸை வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ சாரி, மேலே வந்து ட்ரில்லிங் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு போல இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நான் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதால வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பொறுமையாக பண்ணுங்கள் லேஸ் அட்டாச் பண்ணும்போது. அதே மாதிரி லேஸ் வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து பாம்பு லேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேஸ் மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா வளைஞ்சு வரும். ஸோ பாருங்கள், அழகாக வந்து நமக்கு அந்த நெக்கில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரே அளவு அந்த ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த லேஸை வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதால நான் வந்து லேஸ் கட் பண்ணலை, அப்படியே விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு பக்கமாக நம்ம ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முறை இந்த ஸ்டிச் பண்ணும்போது, செகண்ட் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப், அந்த லேஸ் வந்து தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, இந்த தையல் போடும்போது அந்த லேஸ் வந்து தூக்குன மாதிரிலாம் இருக்காது, நல்லாவே இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இந்த நெக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் மற்றது எல்லாமே நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இது வந்து ஷார்ட் ஸ்லீவ், நான் ஆல்ரெடி கட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இது வந்து லாங் ஸ்லீவ். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கிராஸ் போட்டு எடுத்திருந்தேன். கட்டிங்கில் சொல்லியிருந்தேன் அது எப்படி எடுத்திருந்தோன்ட்டு. ஸோ 6.5 இன்ச்சு இருக்குது. அந்த 6.5 இன்ச்சு நான் அப்படியே மார்க் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறீங்கல்ல எனக்கு கிராஸாக வருது, ஏன் வருதுன்னு. நம்ம கையை கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் வராது. அதே மாதிரி இப்போது வேஸ்ட் டவுன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நாங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணாலும் எங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்றீங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கோங்க, ஃபோல்டிங் கரெக்டாக வச்சுக்கோங்க. எங்கே தையல் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அந்த இடத்துல மேலே கீழே 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹூக் பட்டி எடுத்து ஹூக் சைடு வச்சு பாருங்கள். ஐ பட்டி வைக்கும்போது மட்டும் எங்கே ஜாயின் ஆகிருக்கோ அங்கேருந்து வைக்கணும். ஹூக் பட்டி வைக்கும்போது கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்தே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஸ்லீவ்லேருந்து பாடி வரைக்கும் ஜாயின் கரெக்டாக வரும். ஸோ இன்னொரு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி நான் 6.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நாச் போட்டு விட்டுருக்கோம், அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். ஸோ கோடு போட்டுட்டு வேஸ்ட் டவுன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ராஸாக வருது. இவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி நல்லா க்ராஸாக வரும், நல்லா ஷேப்டாக இருக்காங்க இல்லையா பாடி, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ராஸாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம கை எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ பாடி நல்லா ஷேப்டாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸாக வரும். ஸோ ஃபிட்டிங்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மேலே ஒர்க் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஆமோல் கிட்ட வரும்போது செக் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் வராத மாதிரி செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாயின் இடத்துல அப் அண்ட் டவுன், ஃப்ரண்ட்டு மேலே பேக்கு கீழே வருது அப்படிலாம் சொல்லுவீங்களா, அதெல்லாம் இல்லை பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எந்த அப் அண்ட் டவுனுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு பர்ஃபெக்டாக மார்க்கிங்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு கிளாத்து தையல் போட்டு எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எந்த அப் அண்ட் டவுன் எதுவுமே வராது. ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் நான் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ அந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே மார்க் பண்ணியிருக்கோம். அதை ரெண்டையும் ஒரே இடத்துல வர மாதிரி வச்சுட்டு தான் தையல் போடணும். தையல் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. ஸோ இப்போ வந்து 2 தையல் 1/4 இன்ச்சு தள்ளி 2 சைடும் 2 தையல் போட்டுக்கலாம். மொத்தமாக 3 தையல் இருக்கணும். அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவும் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த பக்கமாக அடிஷ்னலாக இருக்கிற பீஸ் நான் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க நிறைய துணி விடுங்கன்ட்டு, அந்த மாதிரிலாம் விடாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா வந்து ஃபிட்டிங் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.